Hi everyone, welcome to Saara Academy. இன்னைக்கு வீடியோ பதிவுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் டே 7 வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டே 6 வரைக்கும் போயிருக்கு. சோ 6 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்காதவங்க கீழ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறோம், போய் வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிபோசிஷன் வந்து பார்க்க போறோம். at, in and on. இது வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், at எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், in எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், on எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மலா வந்து பேசிட்டே இருப்போம். டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு at வர இடத்துல வந்து in யூஸ் பண்ணுவோம், in வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா on யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வராம இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு at வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷனை குறிக்கும் போது. ஓகேங்களா? ஸோ லொகேஷன் குறிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம at வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா marks a specific place. ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடத்தை குறிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்னா at வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? I am at the school. ஸோ நான் ஸ்பெசிஃபிக்கா எங்க இருக்கேன்? ஸோ இப்போ நான் ஸ்கூல்ல தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் பிளேஸ் வந்து குறிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு at வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். he is at the supermarket. சூப்பர் மார்க்கெட்ன்றது ஒரு பிளேஸ். ஸோ இது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் இங்க வர்றதுனால நம்ம வந்து இங்க at வந்துட்டு யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இன்னொன்னு பாருங்க. my boss is sitting at the desk. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக்கா வர இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நம்ம at வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதே டைமை வந்து குறிக்கும் போது atலே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பர்ஃபெக்டான டைம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா at வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைமிங் லொகேஷன் அந்த மாதிரி இப்போ லொகேஷன் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைமிங் வர மாதிரி நம்ம இப்போ சென்டென்சஸ் பார்ப்போம். ஓகேங்களா? at வந்து பாத்தீங்கன்னா இப்போ டைமை பேஸ் பண்ணி எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க. marks the time something happen. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு நடக்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு at வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் இந்த சென்டென்சஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு I start work at 10 every day. நான் டெய்லியுமே வந்து என்னோட ஒர்க்கை வந்துட்டு 10 o'clock வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ செகண்ட் சென்டென்சஸ் வந்து பாருங்க. ஸோ இங்க வந்து பாருங்க at வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டான டைமிங்கோட குறிக்கும் போது ஸோ அந்த மாதிரி வர இடத்துல நம்ம at வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. the bus leaves at 3 PM. இந்த பஸ் இந்த இடத்தை விட்டு எப்போ கிளம்பும்? 3 PM கிளம்பும். ஸோ பர்ஃபெக்டான வந்து ஒரு டைமிங் கொடுத்துருந்தா இப்போ நம்ம இங்க என்ன பண்ணுவோம்? at வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஒன். the class ends at 7 PM. ஸோ கிளாஸ் வந்துட்டு எப்போ வந்துட்டு முடியும்? ends at 7 PM.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு டைமிங்கை சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இப்போ இன்னும் வச்சு நம்ம ஒரு 2 சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்னும் வச்சு என்ன சென்டென்ஸ் பார்க்கலாம்னா இப்போ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷனில் வரும்போது எப்படி யூஸ் பண்ணுறது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் யூஸ் பண்ணும்போது எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன் தி ஹவுஸ் அப்படி வர சென்டென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் எ ஹெலிகாப்டர். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன் எ டாக்ஸி. ஸோ இன் எ ரூம். ஸோ இந்த மாதிரியான பிளேசஸ் தான் வந்து இதெல்லாம் குறிக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக நான் வந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சென்டென்சஸ். ஓகேங்களா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? சில எக்ஸாம்பிள்ஸோட நம்ம இதை பார்ப்போம். ஸோ he is in the bathroom. So next வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு he is in the classroom. So இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ நம்ம இதிலேயே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? I am in my room. ஸோ இந்த மாதிரியான ஸோ லொக்கேஷனை வந்துட்டு எக்ஸாக்டாக நம்ம வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூம், கிளாஸ் ரூம், ஸோ இது வந்து பாத்ரூம், இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்துட்டு நம்ம வந்து சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு வரும். ஓகேங்களா? இதே டைமிங் வந்து நம்ம சொல்லும்போது இதை வந்து எப்படி வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ டைமிங் குறிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் டைம் டு ஃபைண்ட், நம்ம ஒரு டைம் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மினிட்ஸ், மந்த் அந்த மாதிரி குறிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த டைம் தான் 3 PM 4 PM அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு டைம் சொல்லாமல் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இல்லைன்னா வந்து ஒரு 3 months இல்லைன்னா ஒரு 1 month அந்த மாதிரியான எக்ஸாக்ட் டைம் சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டைமிங் சொல்கிறது தான் ஒரு 3 months. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு டைம் கிடையாது. 3 monthsனா 3 monthsல எப்போ வேணாலும் நடந்திருக்கலாம் அந்த விஷயம். 3 monthsக்கு அப்புறம் அந்த விஷயம் நடக்கலாம் இல்லை நடக்காம கூட போகலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான டைம் சொல்கிறத விட இதனுடைய பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்து யூஸ் பண்ணுவோம். இன்னும் வந்துட்டு டைமிங்கில் ஒரு பர்ஃபெக்டான டைம் சொல்லாமல் ஒரு 10 minutes 5 minutes அந்த மாதிரியான இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடய பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி மார்னிங் இன் 5 minutes. ஸோ இந்த காலை வந்து இப்போ நம்ம நார்மலாக சொல்லுவோம் இந்த காலை விடியறதுக்கு இன்னும் ஒரு 5 minutes ஆகும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 hours ஆகும். மணி இப்போ வந்து ஒரு 4 o'clock ஆகுது, இன்னும் விடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதே நம்ம மந்த் வச்சு எப்படி பார்க்கலாம்? we have going to movie in 30 minutes. இல்லைன்னா வந்துட்டு we have
to go for after 10 days. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து நம்ம மேக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னு வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே சென்டென்ஸ் இன்னு வச்சு எப்படி வரும்னா she finished her homework in 1 day before. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த இன்னும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்னொரு சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they completed the project in 3 months. ஸோ அவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து முடிக்கிறதுக்கு 3 months வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரியான பர்ஃபெக்டான டைமிங் சொல்லாமல் ஒரு 3 months ஆகும், இல்லை 10 minutes, ஸோ 15 minutes அந்த மாதிரியான டைமிங்ஸ் வந்துட்டு மந்த்ஸ் அந்த மாதிரி குறிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே சென்டென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம அட் வச்சு பார்த்துட்டோம், இன்னும் வச்சு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் வச்சு ஒரு 2-3 சென்டென்சஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க, நம்ம வந்துட்டு அட் வச்சு பார்த்துட்டோம், இன்னும் வச்சு பார்த்துட்டோம். இந்த சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் வச்சு வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன் வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஆன் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் தி பஸ், on the train. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு on a ship. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா on the way. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸோடய நான் உங்களுக்கு இதை வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ I am on the way, I am on the way அப்படின்னு நம்ம சென்டென்சஸ்ல நிறைய நம்மளே சொல்லியிருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா I am sitting on the chair. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். The fruits on the டேபிள். ஃப்ரூட்ஸில் எங்கே இருக்குது? டேபிளில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நம்மளுக்கு கரெக்டான ஒரு ஆன்னா வந்து மேலே. ஸோ இந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் வச்சு மேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன், அட், ஆன் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமரில் ஏதாவது வந்து ரூல்ஸ் புரியல, எனக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு பேசணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் வந்துட்டு நம்மளுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு டெய்லி ஒரு வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்டேட் வந்து ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு டே 1ல் சொல்லியிருந்தீங்க ஒரு 2000 வேர்ட்ஸ்லேருந்து 2500 வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சாவே போதும், உங்களால் வந்துட்டு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் வந்துட்டு பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேர்ட்ஸ் தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டான தமிழ் மீனிங் வந்து சில வேர்டுக்கெலாம் வந்து தெரியல. ஸோ நீங்களே அதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 வேர்ட்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா எங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு வியூவர்ஸ்க்கு கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கமெண்ட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான்
நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளும் 50 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் போட்டு அதனுடைய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 50 வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு இது நான் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்குறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 60 days ப்ரோக்ராமுக்கும் அதுக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ஓகேங்களா, இது தனியாக 60 days வந்து பண்ணுறோம். அது இல்லாமல் அந்த ஃப்ரெண்டு கமெண்ட் பண்ணதுக்காக இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இனிஷியேட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அனுப்புகிற ஒரு சின்ன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.